தமிழ் குடிகள் ஒன்றிணைந்தால் இந்த ஆரியமும் திராவிடமும் சுக்குநூறாக உடைந்து போகும். நாம் பிரிஞ்சிருக்கிற வரையும் தாங்க இவங்களால் நம்மளை ஆட்சி பண்ண முடியும். எப்போ நம்ம ஒன்று கூடுறோமோ, தமிழ் குடிகள் ஒன்றிணைகிறோமோ, அந்த நொடியே இந்த வந்தேரிகள் தலைதெறிக்க ஓடுவார்கள். ஆய்வறிஞர் திரு பாண்டியனையா வரலாற்று ரீதியாக தமிழ் குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லைன்றதை நிரூபிச்சிருக்கார். அனைத்து தமிழ் குடிகளும் உயர்ந்த குடிகளே என்று சொன்னவர் நம்ம பாண்டியனையா. அப்படிப்பட்டவரின் பிறந்த நாளை முன்னிட்டு 5ஆம் தமிழர் சங்கம் ஒரு மிகச் சிறப்பான சம்பவம் செய்ய இருக்கிறோம். அதாவது பல நூற்றாண்டுகளாக இந்த ஆரியமும் திராவிடமும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது இப்ப நடக்க போகுது. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குடிகளின் வரலாற்றை மீட்டெடுத்த பாண்டியன் ஐயாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடவிருக்கிறோம். அந்த நன்னாளில் தமிழ் குடிகள் அனைவரும் ஒன்றிணைய போறோம். தமிழ் குடிகளின் ஒற்றுமையை விரும்பும் அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழ் குடிகள் ஒன்றிணைய போறோம். தமிழ் குடிகள் ஒற்றுமை அடையும் இந்த நன்னாள் வரலாற்றில் பேசப்படும். தமிழ் குடிகளின் ஒற்றுமையை விரும்பும் அனைவருமே திருச்சியில் ஒன்றிணைவோம். ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர விரும்புவோர் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்க அல்லது திரையில் காட்டப்பட்ட இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசியத்தின் வெற்றி.